கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள், வழங்கப்பட்ட தரம் நிவாரண உதவிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு விளக்கம். இரட்டை இலைச்சின்னம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு கெடு. ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்தை கேட்காமல் முடிவெடுக்கக் கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிர முதலமைச்சராகிறார் தேவேந்திர பட்னாவிஸ். பாஜக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் நாளை முதல்வராக பதவியேற்கிறார். உத்தரப்பிரதேசம் சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தியின் வாகனம் தடுத்து நிறுத்தம். காசின்பூர் பகுதியில் காவல்துறையினர் குவிப்பு, பதற்றம். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட சம்பல் மாவட்டத்திற்கு தனியாக செல்லவும் தயார். அனுமதி மறுக்கப்படுவதாக டெல்லி திரும்புவதற்கு முன்பு ராகுல் காந்தி பேட்டி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளிகளில் ஜனவரி முதல் வாரத்தில் அரையாண்டு தேர்வு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. மழை வெள்ள பாதிப்புக்குள்ளான தமிழ்நாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும், தேவையான உதவிகளை செய்ய தயார் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. ஐரோப்பிய செயற்கைக்கோளான புரோபாவை சுமந்தபடி இன்று மாலை ஏவப்படுகிறது PSLV-C 59 ராக்கெட். சூரியனை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் ஆய்வு மேற்கொள்ளும். ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று மாற்றமின்றி விற்பனை. ஒரு சவரன் தங்கம் 57,040 ரூபாய்க்கு விற்பனை. நாடாளுமன்ற வளாகத்தில் இரண்டாவது நாளாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி வலியுறுத்தல். ஒவ்வொரு ரயில் டிக்கெட்டுக்கும் 46 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. 100 ரூபாய் ரயில் டிக்கெட்டுகளுக்கு பயணிகளிடம் 54 ரூபாய் மட்டுமே வசூலிப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி யாதவ் நாடாளுமன்றத்தில் பதில். தெலுங்கானாவில் 5.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு. ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். தெலங்கானாவில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் மீது தாக்குதல். பெற்றோர்கள் காலணியால் தாக்கியதால் பரபரப்பு. ஹரித்வாரில் உள்ள கங்கை நீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல. உத்தரகாண்ட் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிர்ச்சி தகவல். ஹெலிகாப்டர் உபகரணங்களை இந்தியாவிற்கு விற்க அமெரிக்கா ஒப்புதல். 9,828 கோடி ரூபாய் மதிப்பிலான MH-60R ரக ஹெலிகாப்டர் உபகரணங்களை வாங்க முடிவு. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவான் சர் டான் பிராட்மேனின் தொப்பி ஏலம். 2.6 கோடி ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது.